சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, மரியாதையா இருக்காது. இப்படி ஒரு பொண்ணை பெத்து வச்சதுக்கு நீங்க தான் அசிங்கப்படணும். புருஷன் கூட சேர்ந்து ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாதவங்களுக்கு எல்லாம் கூட்டு குடும்பம் தேவையா இல்ல கல்யாணம் தான் தேவையா? ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. யாரா நீ? முதல்ல என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இப்ப மட்டும் நீ என் கண் முன்னாடி இருந்தேன்னா வெட்டி பொலி போட்டுருடா உன்னை. நீங்க போன் கொடுங்க. ஏய் இருடி. கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏங்க இதோட இந்த பேச்சை விடுங்க. ஏய் இருடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு நான் 2 கொம்பை முளைச்சிருக்கு. பக்கத்து குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு என் பொண்ணு மேல இவன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் புறமப்பட்டு இருக்காங்க. இதுக்கு என் பொண்ணை பலிகடா ஆக்க நினைக்கிறானா இவன்? ஐயோ, எனக்கு நீ பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏய் ஏங்க தயவு செஞ்சு போனை கொடுங்க. ஹலோ தம்பி, என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். என் பொண்ணு அப்படி என்ன செஞ்சா? அத நேர்ல வாங்க சொல்றேன். சரிப்பா, நாங்க நேர்ல வரோம். நீங்க போனை வைங்க. சீரியஸா இருக்கும் போல. ஏங்க என்னங்க இது? இவர் ஏன் இப்படி ஆத்திரமா பேசுறாரு? எனக்கு என்னடி தெரியும்? வா கிளம்பு. ஐயோ, அக்கா, மாமா, அப்பா, அம்மா, எல்லாரும் வாங்க. ஏ வேலு, என்னாச்சுங்க? ஏ வேலு, உன்னதான் கீழே வா. அண்ணா, திரு, என்னப்பா, என்ன இருக்கா விஷயம்? சொல்றேன். என்னங்க? அண்ணா, என்னண்ணே, என்னாச்சுண்ணே? என்னப்பா, என்னாச்சுன்னு சொல்லு. என்ன திரு, என்னாச்சு? என்ன மாமா ஆச்சு? என்ன மாப்ள, என்ன கோவமா இருக்க? அக்கா, முதல்ல அப்பா அம்மாவை கூப்பிடு. அவங்கள எதுக்குப்பா இப்ப எழுப்பிக்கிட்டு? இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொல்லு. என்னடா திரு, என்னாச்சு? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் யாரும் தூங்க போலியா? என்னப்பா திரு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். அண்ணா, என்னண்ணே, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்க. கீர்த்தி, என்னம்மா, ஏன் திரு கோவமா பேசிட்டு இருக்கான்? என்ன, உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அப்புறம் என்னதான்ப்பா பிரச்சனை? என்னன்னு சொல்ல. வர வேண்டியவங்க வரட்டும் சொல்றேன். வர வேண்டியவங்களா? எனக்கு வேணாங்க, நான் சொல்றத கேளுங்க. கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. யாரு வரணுமாமா? என்ன பிரச்சனை? எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்கீங்க? செல்வி, என்னங்க செல்வி. கொஞ்சம் என்னங்க? அப்பா, ஐயா, அப்பா, நீங்க என்னப்பா இந்த நேரத்துல? வாங்க சம்பந்தி. ஐயா, அம்மா, உட்காருங்க. நாங்க இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, 2ல 1 பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னப்பா ஆச்சு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன சம்பந்தி, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அம்மா, அவர் என்ன சொல்றது? 2ல 1 பாத்துறேங்கிறாருல, என்ன பாக்குறாரு நானும் பாக்குறேன். திரு, எதுக்குப்பா 2 பேருமே இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? வேலு, என்னடா இது? எனக்கு பயமா இருக்கு, நெஞ்செல்லாம் பதறுது, படபடன்னு இருக்குடா. அம்மா, நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா, இரு நான் கேக்குறேன். மாமா, என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல ஏன் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க? கோவமா வேற இருக்கீங்க. இங்க என்ன நடக்குது? உங்க எல்லாரோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பதில் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருந்தது
அப்புறம் என் பொண்ணை நீ பேசின பேச்சுக்கு ஒண்ணு அப்படியே அப்பா அப்பா யார பத்தி என்னப்பா பேசுறீங்க? அவர் இந்த வீட்டோட மூத்தவர். அவரை போய் மரியாதை இல்லாம பேசுறீங்க. இப்படி பேசி பேசிதானே இத்தனை நாளா என் தம்பியை உன் வலையில விழ வச்ச. இன்னைக்கு யார வலையில விழ வைக்க மறுபடியும் இந்த நாடகம்? வார்த்தை அளந்து பேசணும், இல்லன்னா உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். தம்பி, என் பொண்ணு அப்படி என்ன பண்ணிட்டா? நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போறீங்க. இந்த அளவுக்கு அவளை பேசுற அளவுக்கு அவ யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? இது வரைக்கும் உங்க பொண்ணால கல்யாணத்துல இருந்து தலப்பொங்கல் வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு, என் தம்பி வாழ்க்கை சிதைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நடந்ததை என்னால பொறுத்துக்க முடியல. அப்படி பொறுத்துக்க முடியாத அளவுக்கு என் பொண்ணு அப்படின்னா தப்பு பண்ணா? முதல்ல அத சொல்லுங்க. இதோ நிக்கிறானே என் தம்பி வேலு, இவன் வாழ்க்கையை உங்க பொண்ணு ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டா. இதை விட இந்த குடும்பத்துக்கு செய்யற பெரிய துரோகம் என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, போதும் நிறுத்துறீங்களா? ஆள் அழுக்கு இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல, தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. செல்வி என்னதான் செஞ்சா சொல்லுடா. அக்கா, நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தம்பி தோ நிக்கிறாளே இவங்க பொண்ணு மகாராணி. இவ கூட சந்தோஷமா வாழவே ஆரம்பிக்கலக்கா. இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலயும் இன்னும் புள்ளையார் சொல்லி கூட போடல. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ரெண்டு பேருக்கும் நடக்க வேண்டிய தாம்பத்தியம் கூட இன்னும் நடக்கவே இல்ல. திரு, இது பாரு, நீ உண்மையதான் சொல்றியா? செல்வி இப்படி சொல்றாங்களே, உண்மைதானா இது? செல்வி, என்ன சொல்றாரு இவரு? சரி, தாம்பத்தியங்கிறது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது. அது ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கலங்கிற காரணத்தை மாப்பிள்ள செல்வி ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணை மட்டும் காரணம் காட்டி அவன் மேல பழி சுமத்துறது என்ன நியாயம்? காரணமே இல்லாம உங்க பொண்ணு மேல பழி சுமத்துறதுக்கு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அவ என்ன பழி வாங்கணும்னு திட்டம் போட்டு பழி தீக்கிறதுக்காக என் தம்பியை கல்யாணம் பண்ணி அவனை இப்ப ஒதுக்கி வச்சு அவன் மனசை காயப்படுத்தி ரணப்படுத்தி வச்சிருக்கா. தோ இவன் கையில இருக்க காயம், இதுதான் அதுக்கு சாட்சி. இதுக்கு காரணமோ உங்க அருமை பொண்ணு செல்விதான். செல்விதான் காரணமா? அவ என்னப்பா செஞ்சா? அம்மா, தம்பி நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டான்.